ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான சித்திரை மாதம் ராசி பலன்ல என்னன்னா, இந்த புது வருடம் சித்திரை மாதம் பிறக்கிறதே பாத்தீங்கன்னா சூரிய பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசி தான் முதல் வீடு. இந்த ராசியில் சூரிய பகவான் உச்சம், அதாவது அதிகபட்ச வலிமையை பெறக்கூடிய இடம் உச்சம் என்றது. அந்த இடத்துக்கு வரும்போதுதான் தமிழ் வருடமே பிறக்குதுங்க. இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அமைப்பு இதுதான். இந்த மாதத்தில், இந்த சித்திரை மாதத்தில் அனைத்து ராசிகளுக்குமே சக்சஸ், வேலை, தொழில் மாற்றம், முன்னேற்றம், மாணவர்கள் படிப்பு, கல்யாண வாழ்க்கை, ஏகப்பட்ட தடங்கள், சிக்கல்கள் இருந்தவங்களுக்கு எல்லாமே மாற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா அதாவது ஒரு மாதத்திலும் ஒரு கிரகங்கள் மாறும் போதுதான் அதுக்கான பலன்கள் நமக்கு ஒரு படியா நம்ம கொண்டு போவோம். ஸோ அதாவது சனீஸ்வரன் 12ஆம் வீட்டுல இருந்துட்டு ஒரு ராசிக்கும் விரைய சனியாகவும், 7.5 சனியாகவும், கண்டக சனியாகவும், அஸ்தாட்சம சனியாகவும் சிறு சிறு தொந்தரவுகள், தொல்லைகள், சங்கடங்கள் கொடுக்கும். இந்த பட்சத்தில் இந்த சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரும்போது முக்கியமா அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா அரசியல் துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, கல்வித்துறையில இருக்கிறவங்க, அதாவது இப்ப டாக்டர், இந்த மாதிரி மாணவர்கள், உயர்கல்வி, ஸோ அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ஆசைகள், சுபகாரியம் பண்றது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இல்ல உங்க பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்றது, கல்யாண அமைப்பு, திருமண பாக்கியம் எல்லாம் நீங்க நடைபெறது, இந்த அமைப்பை எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா சூரியன் நவகிரகங்களின் தலைவனுங்க. ஏன்னா அவர் சில ராசிக்கெல்லாம் ராசி அதிபதி மறைவு ஸ்தானமான 8ஆம் இடம், 6ஆம் இடம் மறையும் போது நெகட்டிவான பலன் கொடுக்கும் பட்சத்தில் சூரியன் ஒரு உயர்நிலைய பொறுப்புல இருக்கும் போது, இந்த மாதிரி ஆட்சியோ உச்சம் நிலையில இருக்கும் போது அவரோட தலைமையில அந்த பாவங்கள்லாம் நீங்கி, அதாவது அவனோட நன்மை தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் தான் சூரிய பகவான். அதனாலதான் இந்த மாதம் தமிழ் வருடமே பிறக்குது. சோ இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள், என்னென்ன யோகங்கள் உங்க ராசிக்கு இருக்குதுன்னு பார்ப்போங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இந்த சித்திரை மாதம் சூரிய பகவான் 10க்கு அதிபதி, அதாவது தொழிலுக்காரகர் சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிரிகள் விலகுவார்கள், அழிவார்கள். உங்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லை, உடல்நல பிரச்சனை, அதாவது தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை, உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், எல்லாமே உங்களுக்கு மாற்றம் ஏற்படுது. ஏன்னா இந்த சூரிய பகவான் தான் பாத்தீங்கன்னா நவகிரகங்களின் தலைவன். நான் ஏற்கனவே சொன்னது காரணம், அவரோட கட்டுப்பாட்டுல தான் எல்லா கிரகமே இருக்கும். சோ 6ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெறும்போது அதிக பலத்தோட இருப்பாருங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய்க்கு அவர் மிக 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 நட்பு கிரகம். 2 பேரும் ரொம்ப ரொம்ப நட்பு கிரகங்கள். உங்களோட ராசி அதிபதி வீட்டுல, அந்த மேஷ ராசியில தான் அவர் போய் இருக்காரு. அதனால உங்க ராசி அதிபதி வீட்டில் செவ்வாய் வீட்டுல தான் சூரிய பகவானும் உச்சம் பெறுகிறார். அதனால் உங்களுக்கு இதுக்கப்புறம் தாங்க வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இந்த வருஷமே நல்ல வருஷமா ஆரம்பிச்சிச்சு. சனீஸ்வரனும் 5ஆம் இடத்தில் பஞ்சம சனியா இருந்து உங்க ராசிநாதனும் அங்க இருக்கும் போது பூர்வீகத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியா முன்னேற்றம் கொண்டு உங்களுக்கு உயர்வு, இதுதான்டா உன் வாழ்க்கை, இதுதான் உன் வழி, இனிமே நீ இப்படிதான் போகணும் என்ற அமைப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இனிமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதன் முதல் படியாக இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடியது. ஏன்னா உற்றார், உறவினர், நண்பர்கள் என அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொண்ட நீங்கள் அதனால் நஷ்டமா அடைஞ்சுவீங்க. நீங்க ஏன்னா எல்லாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணிட்டு அது மூலயமா கெட்ட பேரும் வாங்கக்கூடிய ராசியில நீங்க. ஏன்னா கேட்கறாங்களே நெல் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இவனாலதான் ஆச்சுன்னு சொன்ன இதெல்லாம் இருக்கு. அதனாலேயே சில மனக்குழப்பம், யாருக்கடா இவங்களெல்லாம் நம்பி பண்ணலாமா வேணான்ற ஒரு பயத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறகுதுங்க இந்த மாதம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு நிரந்தரத்தன்மை பெறுவீங்க. ஏன்னா இவ்வளவு நாளா இந்த ஒரு பிசினஸ், அது ஒரு வேலை அப்படின்னு வேலை மாற்றம், பிசினஸ் மாத்தி மாத்தி பண்ணி ஒரு குழப்பத்துல எதரா நம்ம கடைசி வரைக்கும் பண்றதுன்றதெல்லாம் மாறி இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நிரந்தரத்தன்மை கொடுக்குங்க. ஏன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு அந்த அச்சாணி, அந்த அடித்தளத்தை போடுற, அதாவது இந்த மாதத்துக்கான பேஸ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அடித்தளம் எல்லாம் இந்த மாசம் நீங்க நடத்துவீங்க. ஏன்னா தொழில்காரகரான 10ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறாருங்க. இதுக்கப்புறம் என்னங்க வேணும்?
இப்பதாங்க இனிமேதாங்க உங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கலாங்க. இந்த நாள், அதாவது இந்த மாதம் உங்கள் வேலையை முடிவு செய்யக்கூடிய மாதம், தொழிலை முடிவு செய்யக்கூடிய மாதம், அது நிரந்தரத்தன்மையை கொடுக்கும் மாதம். ஏன்னா அரசு துறையில அதாவது காவல்துறையில இருக்கிறவங்க, உயர் பதவியில இருக்குங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிரந்தர வேலைத்தன்மை, பதவி உயர்வு, புகழ், அரசியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு செல்வாக்கு, உயர்நிலை பொறுப்பு, எல்லா பொறுப்பும் உங்களை வந்து நோக்கி வரப்போகுதுங்க. இதன் வருவதன் மூலமாக உங்களுக்கு பணவரவு நிரந்தரமாக போதுங்க. ஏன்னா 11ஆம் அதிபதி புதன் பகவானும் அவர் கூட போயிடுவாரு. ஒரு 7 நாள்ல சூரியன் கூட சேரும் போது இதை இன்னும் பலப்படுத்தி, ஏன்னா புத்தி கூர்மையான கிரகம் புதன், அவரு உங்கள் லாபாதிபதி சூரியனோட சேரும் போது, தொழில் ஸ்தானத்துக்கு சேரும் போது இதை இன்னும் பலப்படுத்துவார். புத்தி கூர்மைத்தனம், அதாவது ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்க, அரசியல்ல இருக்கவங்க எல்லாம் இப்ப வந்து செம்ம ஒரு ஜாக் பாட்னே சொல்லலாங்க. இப்பதான் நீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, பிரச்சாரத்துக்கு போறது, ஒரு கூட்டணிக்கு போறதுன்னா உங்களோட தலைமையில நடக்குங்க. உங்களுக்கு ஒரு வார்டு பொறுப்பு கொடுத்து, உங்களுக்கு ஒரு செயல்துக்குன்னு கொடுத்து, அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு பொருளாதார வசதி, நிரந்தரத்தன்மை, தொழில இருந்தாலும் சரி, எல்லா அமைப்புகளும் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பணி, மற்றபடி ஆலய பணிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த பணியும் நீங்க செய்யறதுக்கான அமைப்பு இருக்கு. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். முக்கியமா உங்களோட 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று, அவரும் இந்த மாதம் 18ஆம் தேதி வராங்க. சோ இந்த சூரியன், புதன், சுக்கிரன் இந்த கிரக இது சம்பந்தப்பட்ட இடம் 6 7ஆம் இடம்ன்றதுனால இதனால புகழ், வளர்ச்சி, நண்பர்களிடையே இருந்து வந்த குழப்பம், கஷ்டங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமா இருந்த பிசினஸ் எல்லாம் இப்போ டெவலப் ஆகுறது, அது மூலயமா இருந்த கடன் பிரச்சனை தீர்றது, முக்கியமா மனைவி கணவன் மனைவிடையே இருந்த பிரச்சனைகள் தீருது. மேரேஜ் வாழ்க்கைக்கு இப்போ யாராவதுக்கு மேரேஜுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க, திருமண வாழ்க்கைக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் அமைப்பு சாதகமா இருக்கிறது. பொது வாழ்க்கையில், பொதுத்துறையில், அரசியல் இருக்கிறவங்களுக்கு அந்த நல்ல பேரு, பதவி, புகழ் கிடைக்கிறது. மனைவி வழியே சரி, கணவன் வழியே இருந்த பூர்வீக சொத்துக்கள் வர்றது, அதன் மூலயமா ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் நீங்க இம்ப்ரூவ் பண்றது, எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதம் உங்கள் வாழ்வில் ஒளி வீசும் மாதமாக இருக்குங்க. அனைத்து செல்வங்களையும் பெற வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். வணக்கம்.